வழிபாடும் பரிகாரமும் நிகழ்ச்சியில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு உரிய பரிகார கோவில்களையும் வழிபாடுகளையும் அதில் இன்று ஒரு அற்புதமான கோவிலை காண இருக்கின்றோம். உலகம் முழுவதும் எத்தனையோ கோவில்கள் இருந்த போதும் தமிழகத்தில் இருக்கும் கோவில்களில் உள்ள அதிசயங்களும் ஆச்சரியங்களும் எங்கும் காண முடியாததாகும். அதற்கு காரணம் இங்கு மட்டுமே சிவபெருமான் தானே நேரில் வந்து பக்தர்களை ஆட்கொண்டு திருவிளையாடல் புரிந்துள்ளார். இங்கு மட்டுமே சித்தர்கள் ஜீவசமாதிகள் உள்ளன. இது முருகப்பெருமானும் அகத்தியர் சித்தரும் தமிழ் வளர்த்த பூமி என்பதால் இது கலியுகமான போதும் இங்குள்ள கோவில்களில் இன்னமும் எண்ணற்ற அதிசயங்களை பக்தர்கள் தங்கள் கண்களாலேயே நேரில் காணும் பாக்கியம் கிடைத்து வருகிறது. உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். அப்படி முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் ஒரு கோவிலில் வருடந்தோறும் கந்தசஷ்டி விழாவின் போது உற்சவர் முருகப்பெருமானுக்கு துடைக்க துடைக்க வேர்த்து கொட்டும் அதிசயம் பக்தர்கள் கண்முன்னே நடந்து வருகிறது என்றால் நம்ப முடிகிறதா? அந்த கோவில் எந்த கோவில் என்ற ஆர்வம் ஏற்படுகிறதா? எப்பேற்பட்ட கஷ்டமானாலும் தீரும் கோவில், விதியை மாற்றி வாழ்வில் நம்ப முடியாத ஏற்றத்தை தரும் கோவில், திருமணம், குழந்தை பாக்கியம் என என்ன கேட்டாலும் உடனே நடக்கும் அதிசயம் நிகழும் கோவில், வாழ்வில் வரும் சிக்கலை எல்லாம் தீர்க்கும் சிக்கல் சிங்காரவேலர் கோவில்தான் அந்த கோவில். மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது. ஆலயத்தின் அழகும் அமைதியும் பிரமிக்க வைக்கிறது. இக்கோவிலில் முருகப்பெருமான் மட்டுமின்றி சிவபெருமானும் பெருமாளும் கூட அருள் பாலிப்பது எங்கும் காண முடியாத ஒரு அதிசயமாகும். இத்தலத்தை பற்றி காணும் முன் இன்றைய வழிபாட்டை முதலில் காணலாம். இன்றைய வழிபாடு: ஒருவர் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி தசையோ அல்லது 6ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்களின் தசாபுக்தியோ நடக்கும் போது எதிரிகளால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க நேருமாம். அப்படிப்பட்டவர்கள் வேல் பூஜை செய்து வர எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள், பயம் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. எதிரிகளை விரட்டும் வேல். வேலுண்டு வினையில்லை என்பார்கள். குண்டலினி சக்தியின் குறியீடுதான் வேலாக பார்க்கப்படுகிறது. ஞானத்தின் மொத்த வடிவமான வேல்தான் சிவத்தை அடையும் அதிசூட்சுமம் நிறைந்த யோக சக்தி என்கிறார்கள். அதனால்தான் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்து சூரனை சம்ஹரிக்கச் சொன்னாராம். தீயவற்றை அழித்து நல்லவர்களை காக்கும் வேல் பூஜையை வீட்டில் செய்யும் போது எதிரிகளால் ஏற்படும் பயம் அனைத்தும் விலகுமாம். வேலை எங்கு வாங்க வேண்டும்? வேல் பூஜை செய்ய நினைப்பவர்கள் முதலில் முருகப்பெருமானின் ஸ்தலங்களுக்கு சென்று அங்குள்ள கடைகளில் வேலை வாங்க வேண்டும். வேல் இரும்பில் இருக்கக்கூடாது, பித்தளை அல்லது செம்பாக இருக்கலாம். வேல் உங்கள் உள்ளங்கை அளவில் மட்டுமே இருக்க வேண்டும். பெரிய வேலை வாங்கி அதை உருவேற்றி விட்டால் நித்திய அபிஷேகம் செய்வது அவசியமாகும். அதனால் கையளவு வேலை போதுமானதாகும். அப்படி வாங்கிய வேலை சக்தி வாய்ந்த முருகன் ஸ்தலத்தில் முருகன் பாதத்தில் வைத்து எடுத்து வந்த பின்னர் வீட்டு பூஜை அறையில் பிரதிஷ்டை செய்யலாம். வேல் பூஜை செய்வது எப்படி? ஒரு தேய்பிறை செவ்வாய்க்கிழமை அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு செவ்வாய் ஓரை நேரமான காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் வேல் பூஜை செய்ய வேண்டும்.
பூஜை அறையில் 6 அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து அறுகோணம் கோலம் போட்டு வேலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். சுத்த ஜலம், பால், தயிர், பன்னீர், சந்தனம், இளநீர் என 6 வகையான அபிஷேகங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறை அபிஷேகம் செய்யும் போதும் தீபாராதனை காட்ட வேண்டும். பின்னர் வேலுக்கு வாசனை மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பின்னர் அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். மிகவும் சக்தி வாய்ந்த வேல் விருத்தம் பாடலை மனமுருக பாடி வேலுக்கு அர்ச்சனை செய்தால் உடனே பூஜை செய்பவர் உடலெல்லாம் வியர்த்து கொட்டுமாம். வேல் விருத்த பாடலை படிக்க முடியாதவர்கள் வசரஹணப என்ற 6 எழுத்து பகை தீர்க்கும் அதிசூட்சும மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் செய்யலாம். இப்படி ஒரு தேய்பிறை செவ்வாய் தொடங்கி 6 செவ்வாய் தொடர்ந்து வேல் பூஜை செய்து வந்தால் எப்பேற்பட்ட பகை மட்டுமல்ல, நோயும் தீரும் என்கிறார்கள். சரி, இனி இந்த வார ஆலயத்தை காணலாம். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். தமிழகத்தில் முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன. ஆனால் உற்சவரே மூலவராக அருள் பாலிக்கும் ஒரு அற்புத ஆலயம்தான் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயம். இது சிவாலயம் என்ற போதும் இங்குள்ள முருகப்பெருமான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர். அதனால் சிக்கல் என்றாலே அது முருகன் கோவில் என்றே அனைவருக்கும் தெரிகிறது. மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் எண்ணற்ற சிறப்புகள் உள்ளன. மூலவரே இல்லாமல் உற்சவரே மூலவராக இருக்கும் ஆலயம் இது. வசிஷ்ட மகரிஷி கைகளால் வெண்ணையால் செய்த சிவலிங்கம் அருள் பாலிக்கும் ஸ்தலம் இது. யுகங்களுக்கெல்லாம் முன்னால் வாமன அவதாரம் எடுக்க காரணமாக இருந்த ஆலயம் இது. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக முத்து முத்தாய் முருகப்பெருமானுக்கு வியர்வை கொட்டும் அதிசயம் நிகழும் ஸ்தலம் இது. சூரனை வெல்ல அன்னை சக்திவேல் தந்து ஆசிர்வதித்த கோவில் இது. முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் வழிபட்ட ஆலயம் இது. ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலக தரிசிக்க வேண்டிய ஆலயம் இது. இத்தல மூலவர் பெயர் நவநீதேஸ்வரர் வெண்ணைப்பிரான். அம்மன் பெயர் சக்தியாய தாட்சி வேல் நெடுங்கண்ணி. ஸ்தல விருட்சம் மல்லிகை. ஸ்தல தீர்த்தம் சுர புஷ்கரணி, பார்க்குளம். வழிபட்டோர் விஸ்வாமித்திரர், அகத்தியர், நாரதர், முசுகுந்த சக்கரவர்த்தி. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 146வது தேவார ஸ்தலமாகும். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இது 83வது ஸ்தலம். இத்தலத்தில்தான் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷமும் சாபமும் நீங்கியது. அம்மனின் சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. இங்குதான் இழந்த தனது சக்தியை எல்லாம் மீண்டும் பெற்றார் பிரம்மரிஷி விஸ்வாமித்ரர். கோவில் உள்ளே நுழைந்த போது அங்கு வியர்வை சிந்தும் வேலவா போற்றி என எழுதப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் எங்கு திரும்பினாலும் பிரம்மாண்டமான தூண்களும் அழகிய சிற்பங்களும் கண்களை கவரும் வண்ணமாக உள்ளது. பிரகாரங்கள் ஒவ்வொன்றும் மிக பெரியதாக காணப்படுகிறது. முழு கோவிலையும் சுற்றி பார்க்கவும் இங்குள்ள சிற்பங்களை எல்லாம் ரசித்து பார்க்கவும் ஒரு நாள் போதாது. புராண கதைகள் சொல்லும் கோபுரம். 7 நிலை ராஜகோபுரம் 7 கலசங்களுடன் அற்புதமாக காட்சி தருகிறது. ஆலய கோபுரத்தில் சிவ சிவ என எழுதப்பட்டிருக்கிறது. கோபுரத்தில் எண்ணற்ற சிற்பங்கள் மிக அழகாக இருக்கிறது. கோவிலுக்கு வருவோர் கோபுரத்தில் காணப்படும் சுதை சிற்பங்களை பார்த்தாலே போதும், பல புராண கதைகளையும் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக சித்தர்களுடன் சிவபெருமான் இருக்கும் காட்சி, ஈசனுக்காக தன் கண்ணையே கொடுத்த கண்ணப்பரின் காட்சி,
ஏகபாத மூர்த்தியாக சிவனுடன் பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கும் காட்சி, யானை வடிவில் வந்த விநாயக பெருமானை பார்த்த வள்ளி பயந்து போய் வயதான வேடத்தில் இருந்த முருகரை தஞ்சமடையும் காட்சி, சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்றபோது ஜடாயு துரத்தும் காட்சி, ஆஞ்சநேயர் சீதா தேவியை இலங்கையில் சந்திக்கும் காட்சி, சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக சங்கர நாராயணராக அருள் பாலிக்கும் காட்சி என இன்னும் பல புராண கதைகளை விளக்கும் ஏராளமான சுதை சிற்பங்களை கோபுரம் முழுவதிலும் ஆலய விமானங்களிலும் காண முடிகிறது. ஸ்தல வரலாறு. முன்னொரு சமயம் தேவலோக பசுவான காமதேனு தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க வேண்டி இத்தலம் வந்தது. இங்குள்ள குளத்தில் தினமும் நீராடி தனது பாவத்தை போக்கி வந்தது. அச்சமயத்தில் காமதேனுவின் பால் தானாக சுரந்து நீர் இருந்த குளமானது பால் நிரம்பி பால் குளமானது. அப்போது இந்த பகுதிக்கு வந்த வசிஷ்ட முனிவர் இங்கிருந்த அழகான மல்லிகை வனத்தைக் கண்டு சிவ பூஜை செய்திட இது ஏற்ற இடம் என கருதி இங்கு ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் காமதேனு சாபம் போக்கிய குளத்தை பார்த்த அவர் அதில் இருந்து வெண்ணெயை எடுத்து சிவலிங்கம் செய்து சிவ பூஜை செய்தார். பூஜையை முடித்த பின் அந்த சிவலிங்கத்தை வேறு இடத்தில் வைக்க எண்ணிய வசிஷ்டர் சிவலிங்கத்தை எடுக்க முயன்றார். ஆனால் முடியவில்லை. சிவலிங்கம் பூமியில் சிக்கிக் கொண்டது. அதனால் இத்தலத்திற்கு சிக்கல் என்ற பெயர் ஏற்பட்டது என்கிறார்கள். வசிஷ்ட முனிவர் வெண்ணெயை எடுத்து சிவலிங்கம் செய்ததால் இத்தல இறைவனுக்கு வெண்ணெய்நாதர் என்றொரு சிறப்பு பெயரும் உண்டானது. கோவில் அமைப்பு. கோச்செங்கட் சோழன் கட்டிய மாட கோவில்களில் இத்தலமும் ஒன்றாகும். ராஜகோபுரத்திற்கு முன்னால் இரும்பு தூண்கள் தாங்கும் ஒரு பெரிய அரங்கம் இருக்கிறது. கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கார்த்திகை மண்டபம் இருக்கிறது. கீழ்ப்படிக்கு பக்கத்தில் உள்ள சுந்தர கணபதியை தரிசித்த பிறகு படியேறி செல்லுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. படியேறி சென்றால் கொடிமரமும் நந்தியும் உள்ளது. அங்கு அற்புத கோலத்தில் மூலவர் சிவபெருமான் அருள் பாலிக்கிறார். அவருக்கு அருகே அம்பாள் தனி சன்னதியில் காட்சி தருகிறார். அம்பாள் சிவபெருமான் இருவருக்கும் நடுவே சிங்காரவேலர் மிக அழகாக வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கிறார். இது ஒரு சிவாலயமான போதும் இங்கு முருகன் கோவிலாக அறியப்படுவதற்கு முக்கிய காரணம், இங்குதான் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கி சூரனை சம்ஹாரம் செய்தாராம். மாயையின் மகனான சூரபத்மன் சிறந்த சிவபக்தனாக இருந்ததால் அவனை அழிப்பது எப்படி என்ற எண்ணம் முருகப்பெருமான் மனதில் தோன்றியதாம். அப்போது அந்த சிக்கலை தீர்க்கும் வண்ணமாக அன்னை பராசக்தியே முருகப்பெருமானை அழைத்து வேல் தந்து சம்ஹரிக்கச் சொன்னாராம். அம்மன் தன் சக்தியையே முருகனுக்கு வேலாக வழங்கிய போது இது சக்திவேல் வெற்றிவேல், இந்த வேலை யார் மீது எறிந்தாலும் அது மீண்டும் உன் கைக்கே திரும்பி வரும் என கூறி முருகனிடம் வழங்கினாராம். இதனாலேயே சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சூரசம்ஹாரம் என்றானது என்கிறார்கள். ஒரு கோவில் 3 மூலவர்கள். இங்கு முருகப்பெருமான் சிவபெருமான் மட்டுமின்றி பெருமாளும் அருள் பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. வடக்கு திருச்சுற்றில் தனி கோவிலில் பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் அருள் பாலிக்கிறார். அருகில் மற்ற ஆழ்வார்களும் உள்ளனர். இது யுகங்கள் கடந்த ஆலயம் என்கிறார்கள். முன்னொரு சமயம் அசுரகுலத்தைச் சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தியை சம்ஹாரம் செய்யும்படி தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் கூறினர். அப்போது மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுப்பதற்காக இத்தலம் வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டு மகாபலியை அழிக்கும் ஆற்றலை பெற்றதாக கூறப்படுகிறது. எனவே இத்தல பெருமாள் கோல வாமன பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார். இது தவிர கோமளவள்ளி தாயாரும் இங்கு தனி சன்னதியில் அழகாக அருள் பாலிக்கிறார். மேலும் கருடாழ்வார் மற்றும் வரத ஆஞ்சநேயரும் உள்ளனர். இது தவிர தனி சன்னதிகளில் பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், 63 நாயன்மார்கள், ஞான தண்டாயுதபாணி, கன்னி விநாயகர், சூரியன், சந்திரன், சனீஸ்வரன்,
தட்சிணாமூர்த்தி, விஸ்வநாதர், கார்த்திகை விநாயகர், லிங்கோத்பவர், கஜலட்சுமி, விசாலாட்சி, நவகிரகங்கள், கால பைரவர் ஆகியோரும் இங்கு அருள் பாலிக்கின்றனர். கருவறை சுவரில் வசிஷ்டரும் அவருடைய சீடர்களும் காமதேனுவும் வழிபடுவது போன்ற கற்சிற்பம் அருமையாக உள்ளது. எதிரி பயம் போக்கும் ஸ்தலம். இத்தலத்தில் வீர வேல் வாங்கி சூரனை முருகப்பெருமான் வெற்றி கொண்டதால் எதிரி பயம் உள்ளவர்கள் இத்தலம் வந்து இங்குள்ள முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். குறிப்பாக வளர்பிறை சஷ்டி வரும்போது இங்கு வந்து வழிபடுகிறார்கள். மேலும் திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப காரியங்கள் தடைப்பட்டாலும் இத்தலம் வந்து வணங்கி செல்கின்றனர். வியர்வை சிந்தும் முருகர். இத்தலத்தில் கந்தசஷ்டி விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. விழாவின் போது அற்புத அலங்காரத்தில் முருகர் எழுந்தருளி அம்பாளிடம் இருந்து வேல் வாங்கும் நிகழ்வை காண கண்கோடி வேண்டும். ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதத்தில் இவ்விழா நடைபெறுகிறது. அப்போது அம்பாளிடம் வேல் வாங்கிய பின் அந்த வேலின் வீரியம் தாங்காமல் சிக்கல் சிங்காரவேலருக்கு வியர்க்கிறது. அதை பட்டு துணியால் துடைக்க துடைக்க மீண்டும் மீண்டும் முத்து முத்தாக வியர்வை துளி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அற்புதம் இன்றளவும் நடைபெறுகிறது. இது ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? இந்த அற்புதத்தை காண்பதற்காக உலகமெங்கும் இருந்து பக்தர்கள் வருடந்தோறும் வருகிறார்கள். சிக்கல் தீர்க்கும் சிங்காரவேலர். வாழ்வில் கஷ்டம் வரும்போது அதை தீர்க்கும் உபாயமும் உண்டு. வாழ்வில் அனைவருக்குமே ஒரு சில நேரங்களில் சில பிரச்சனைகளை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலை வரலாம். அப்போது எல்லா கதவுகளும் அடைப்பட்டது போல் இருந்தாலும் அந்நிலையில் பக்தர்கள் இங்குள்ள முருகரை நம்பி வந்து அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! இத்தலம் வந்து வழிபட்டு சென்ற பின் என்ன சிக்கலாக இருந்தாலும் அது தீர்கிறதாம். அதனால்தான் இத்தல முருகருக்கு சிக்கலை தீர்க்கும் சிங்காரவேலர் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது என்கிறார்கள். அதனால் நம்பிக்கையுடன் நீங்களும் கூட உங்கள் வாழ்வில் இருக்கும் சிக்கல்களை தீர்க்க இத்தல முருகரை வந்து வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். திருவிழாக்கள். இத்தலத்தில் சித்திரை பிரம்மோற்சவம், மாத சஷ்டி, கந்த சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி நாட்களில் மிகவும் விசேஷமாக உள்ளது. கோவில் நடை திறப்பு காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. கோவில் முகவரி: அருள்மிகு நவநீதேஸ்வர சுவாமி தேவஸ்தானம், சிக்கல் 611108, நாகப்பட்டினம் மாவட்டம். எப்படி செல்வது? நாகப்பட்டினத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சிக்கல் ஸ்தலம் உள்ளது. திருவாரூரில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரம் சென்றால் சிக்கல் ஆலயத்தை அடையலாம். திருவாரூர், தஞ்சை, கும்பகோணத்தில் இருந்து அடிக்கடி நாகைக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. எத்தனை பெரிய சிக்கலானாலும் சிக்கல் சிங்காரவேலரை சரணடையுங்கள். உங்கள் கஷ்டமனைத்தும் இங்குள்ள முருகரை வணங்கினால் நிச்சயம் சரியாகும். மேலும் இது முருகருக்கு அன்னை வேல் வழங்கிய ஸ்தலம் என்பதால் எதிரி பயம் உள்ளவர் சஷ்டி நாளில் இங்கு வந்து வழிபடும் போது நிச்சயம் எதிரி தொல்லை இருக்காது என்கிறார்கள். அதனால் நம்பிக்கையுடன் வந்து வழிபடுங்கள். உங்கள் விதியை வெல்ல வழிபாடும் பரிகாரமும். சிக்கல் சிங்காரவேலர் கோவில்